அனைவருக்கும் வணக்கம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் இதில் தான் வந்து குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து 32,000 வேகன்சிக்கான அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் வந்து இந்த அஃபிஷியல் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க. லெவல் 1 குரூப் டி போஸ்ட்டில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் மேனர், ட்ராக் மெயின்டெனர், அசிஸ்டன்ட் லோக்கோ ஷெட், அசிஸ்டன்ட் ஆப்ரேஷனு, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரயில்வே குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது ஒவ்வொரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, இப்போ சென்னை இருக்குது, அப்புறம் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக தான் இந்த 32,000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செலக்டட் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 22,000லேருந்து 25,000 வரைக்கும் பெர் மந்த், அதாவது உங்களுடைய டிபெண்டிங் ஆன் த போஸ்ட், நீங்கள் எந்த போஸ்ட்டில் செலக்ட் ஆகிறீங்க அதை பொறுத்து வந்து உங்களுக்கான அந்த சேலரி வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 32,000 ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இதற்கான ஜாப் லொக்கேஷன் இருக்கும். ஸோ இதற்கான அதாவது ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 23 ஜனவரி 2025 22 பிப்ரவரி 2025 வரைக்கும் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 36 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 36 வயசுக்குள்ளே 1/1/2005. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் மேன் பியில் பார்த்தீங்கன்னா 5,000க்கும் மேற்பட்ட வேகன்சி. அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷினில் 799, அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் 301, ட்ராக் மெயின்டெனருக்கு வந்து 13,000க்கும் மேற்பட்ட வேகன்சி. அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,500, அசிஸ்டன்ட் டிஆர்டியில் 1,300, ஸோ அசிஸ்டன்ட் லோக்கோ செட் இதில் 420. ஸோ இது மாதிரி அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கலில் வந்து 3,077ன்னு சொல்லி டோட்டலாக வந்து 32,000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான். அதாவது போஸ்ட் வைஸ் வந்து இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ட்ராக் மெயின்டெனராக இருந்தால் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஹெல்ப்பர் அசிஸ்டண்ட்டுக்கு 10th, அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப்புக்கு 10th ப்ளஸ் ஐடிஐஏ. ஸோ இது மாதிரி. அதுக்கப்புறமா அசிஸ்டண்ட் பிரிட்ஜில் வந்து இன்ஜினியரிங் பிடெக் முடிச்சிருக்கிறவங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டிபார்ட்டில் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மீதி எல்லா போஸ்ட்டுமே வந்து 10th ஐடிஐ தான். ஸோ அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷினுக்கு வந்து பிஇ டிகிரி பிடெக், அசிஸ்டன்ட் ஒர்க்ஸுக்கு வந்து பிஇ பிடெக், ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷனாக. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி, அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்னென்ன இருக்கும், ஸோ இதில் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ்லாம் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஜோனில், அதாவது இந்த வெப்சைட்டில் ஏதோ ஒரு வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைன் அப்ளிகேஷனை. ஸோ இங்கே கேண்டிடேட் கேன் அப்ளை ஒன்லி ஒன் ரயில்வே அண்ட் ஒன்லி ஒன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹேஸ் டு பி சப்மிட்டட். ஏதோ ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான், ஏதாவது ஒரே ஒரு அந்த ரயில்வே இதில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே வேணும். ஸோ எப்பவும் போல் வந்து இந்த அப்ராக்சிமேட் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இதற்கான கரெக்டான வேக்கன்சி எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு தெரியலாம்.